Hello everyone. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா காம்பவுண்டிங் இன் ஸ்டீம் டர்பைன். ஸோ ஸ்டீம் டர்பைன் அப்படிங்கும்போது என்னன்னா நம்மளுக்கு ஸ்டீம் ஹை ப்ரெஷர் ஹை வெலாசிட்டி வந்துட்டு இருக்கும்போது அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதா ஸ்டீம் டர்பைன். ஸ்டீம் டர்பைன் அவுட்லெட்ல என்னன்னா நம்மளுக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கும். ஓகே, இப்போ காம்பவுண்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டீம் நாசிலிருந்து வெளியே வரும்போது வெலாசிட்டி ஹை வெலாசிட்டியில் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு சிங்கிள் ஸ்டேஜில் எக்ஸ்பேண்ட் பண்ணாம ஒரு மல்டி ஸ்டேஜில் எக்ஸ்பேண்ட் பண்றதா வந்து இந்த காம்பவுண்டிங். ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த ரோட்டர் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. இப்போ ஒரு சிங்கிள் ஸ்டேஜ்ல ஒரு ஸ்டீமை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெரி ஹை ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கும். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது போயிட்டு ரோட்டர் டர்பைன் பிளேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணும். இட் மீன்ஸ் வைப்ரேஷன் அதிகமாகும். ஓகே, இதை ஓவர் கம் பண்றதுக்காக தான் ஸ்டீமை சிங்கிள் ஸ்டேஜ்ல எக்ஸ்பேண்ட் பண்ணாம மல்டி ஸ்டேஜ்ல எக்ஸ்பேண்ட் பண்றோம். அதுக்கு நேம் தான் வந்து காம்பவுண்டிங். இதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி காம்பவுண்டிங், ப்ரெஷர் காம்பவுண்டிங், ப்ரெஷர் வெலாசிட்டி காம்பவுண்டிங். ஸோ ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வெலாசிட்டி காம்பவுண்டிங். ஸோ வெலாசிட்டி காம்பவுண்டிங்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா நாசில், மூவிங் பிளேட் அண்ட் ஃபிக்ஸ்ட் பிளேட். இப்போ நாசில் அப்படிங்கும்போது ஆல்ரெடி தெரியும் வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிவிடும், ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணிவிடும். மூவிங் பிளேட் என்ன பண்றது பார்த்தீங்கன்னா வெலாசிட்டியை ரெடியூஸ் பண்ணும். ஃபிக்ஸ்ட் பிளேட் என்ன பண்ணுன்னா டஸ்ட் டைரக்ட் பண்ணிவிடும், ஸ்டீமை வந்து டைரக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். ஓகே, இப்போ இந்த ரெண்டாவது டயக்ராம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வெலாசிட்டி நம்ம கிராஃபிக்லாம் காட்டியிருக்கோம். இது வந்து ப்ளூ கலர்ல போறது வெலாசிட்டி, பிங்க் கலர்ல வருது வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டீம் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நாசில் உள்ள போகும்போது என்ன பாத்தீங்கன்னா நாசில் ஆல்ரெடி தெரியும் வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ அதை தான் நம்ம கொடுத்துருக்கோம். நாசில்ல ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மூவிங் பிளேட்ல போகுது. மூவிங் பிளேட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்தரா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வெலாசிட்டி ரெடியூஸ் ஆகும், பட் ப்ரெஷர் வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது, கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்டு பிளேட். ஃபிக்ஸ்டு பிளேட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரெஷர் வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது, பட் இந்த வெலாசிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டைரக்ட் பண்ணி விடுவோம். இங்க இருக்கிற மூவிங் பிளேட்ல இருக்கிற வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளூயிட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் மூவிங் பிளேடுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி விடுறதா வந்து இந்த ஃபிக்ஸ்டு பிளேடோட வேலை. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா மூவிங் பிளேட்ல வெலாசிட்டி ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்ட் பிளேட்ல வெலாசிட்டி ப்ரெஷர் ரெண்டுமே சேஞ்சஸ் இருக்காது, ஜஸ்ட் டைரக்ட் பண்ணி விடும். அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிற மூவிங் பிளேட்ல பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து ஃபர்தரா ரெடியூஸ் ஆகும். ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நாசில் மட்டும்தான் ப்ரெஷர் சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்ட் அண்ட் மூவிங் பிளேட்ல ப்ரெஷரோட சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. ஓகே, அண்ட் தென் பாத்தீங்கன்னா வெலாசிட்டி மட்டும் ரெடியூஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இதுல ஒரு செட் ஆஃப் நாசில் இருக்கு. மூவிங் பிளேட் பாத்தீங்கன்னா 3 செட் இருக்கு, ஃபிக்ஸ்ட் பிளேட் வந்து 2 இருக்கும். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா வெலாசிட்டியும் குறைஞ்சிருச்சு, ப்ரெஷரும் குறைஞ்சிருச்சு. அப்போ ஒவ்வொரு மூவிங் பிளேட்லயும் என்னன்னா இந்த வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் வந்து அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி லாசஸ் இருக்காது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் எக்ஸ்பெண்ட் ஆகும்போது எனர்ஜி வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணிருக்கோம். இதை வந்து வெலாசிட்டி காம்பவுண்டிங். நெக்ஸ்ட் ப்ரெஷர் காம்பவுண்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா மூவிங் பிளேட் அண்ட் நாசில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டீம் என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் திங் நாசில் விடுறோம். நாசில் விடும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் மூவிங் பிளேட்ல போகுது. ஆல்ரெடி மூவிங் பிளேட்ல தெரியும் வெலாசிட்டி வந்து என்ன பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெடியூஸ் ஆகும், பட் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறம் நாசில் மூவிங் பிளேட தொடர்ந்து என்னன்னா செகண்ட் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது நாசில். ஸோ நாசில் நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி என்ன வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் மூவிங் பிளேட்ல வெலாசிட்டி ரெடியூஸ் ஆகும், ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா நாசில் மூவிங் பிளேட். இதுல வந்து 3 ஸ்டேஜ் இருக்கு. நாசில் மூவிங் பிளேட், நாசில் மூவிங் பிளேட், நாசில் மூவிங் பிளேட், 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் என்ன பாத்தீங்கன்னா ப்ரெஷர் வெலாசிட்டி வந்து ரெடியூஸ் ஆயிட்டு ஃபைனலா நம்மளுக்கு மூவிங் பிளேட் என்னன்னா வெலாசிட்டி குறைஞ்சிருக்கும், ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகும். இப்போ முன்னாடி வெலாசிட்டி காம்பவுண்ட்ல பார்த்தோம் நாசில் மட்டும் தான் ப்ரெஷர் சேஞ்சஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் ரிடக்ஷன் இருக்காது. பட் இந்த ப்ரெஷர் காம்பவுண்டிங்ல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ப்ரெஷரும் ரெடியூஸ் ஆகும், வெலாசிட்டி ரெடியூஸ் ஆகும். அப்போ நம்மளுக்கு என்னன்னா ஸ்டீம்ல இருக்கிற எனர்ஜி எல்லாமே நம்ம யூஸ்ஃபுல் எனர்ஜியை மாத்திருக்கோம். ஃபைனலா நம்மளுக்கு ரோட்டரோட ஸ்பீடு முதல்ல நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ப்ரெஷர் வெலாசிட்டி காம்பவுண்டிங் ஆஃப் ஸ்டீம் டர்பைன். ப்ரெஷர் வெலாசிட்டி காம்பவுண்டிங் ஆஃப் ஸ்டீம் டர்பைன் அப்படின்னா 2 கான்செப்டையும் மிங்கிள் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது நம்மளுக்கு வெலாசிட்டி காம்பவுண்டிங் தெரியும் நாசில் மூவிங் பிளேட், ஃபிக்ஸ்ட் பிளேட், மூவிங் பிளேட் இருக்கும். அதே மாதிரி 2 செட் வைக்கிறோம். இந்த 2 செட்டையும் கம்பைன் பண்றோம் அப்படின்னா தட் இஸ் ப்ரெஷர் வெலாசிட்டி காம்பவுண்டிங். இதுல பாத்தீங்கன்னா தெரியும் நாசில் மூவிங் பிளேட், ஃபிக்ஸ்ட் பிளேட் அண்ட் தென் மூவிங் பிளேட். இது வந்து வெலாசிட்டி காம்பவுண்டிங். இதே இன்னொரு செட் வெலாசிட்டி காம்பவுண்டிங் வைக்கிறோம் நாசில் மூவிங் பிளேட், ஃபிக்ஸ்ட் பிளேட் அண்ட் மூவிங் பிளேட். ஓகே, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செட் ஆஃப் நாசில் இடையில வந்துகிட்டே இருக்கும். அப்போ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் வெலாசிட்டி காம்பவுண்டிங். ஓகே, இங்க நாசில் மூவிங் பிளேட்ஸ் அண்ட் ஃபிக்ஸ்ட் பிளேட். இப்போ நாசில் நம்மளுக்கு தெரியும்
ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகும், வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து மூவிங் பிளேட்ல பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ரெடியூஸ் ஆகும், ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு. அடுத்தது ஃபிக்ஸ்டு பிளேன்ல ஜஸ்ட் டைரக்ட் பண்ணி விடுறோம். நெக்ஸ்ட் மூவிங் பிளேன்ல மறுபடியும் வெலாசிட்டி குறையும். அப்போ இதுல ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட் தான் மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 2 போகும்போது என்னன்னா நாசல்ல வெலாசிட்டி நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட்டா மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட் இந்த வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் வந்து மூவிங் பிளேன்ல குறையும், மறுபடியும் ஃபிக்ஸ்டு பிளேன்ல டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் மூவிங் பிளேன்ல மறுபடியும் ஃபர்தர் ரெடியூஸ் ஆகும். அட் ஃபைனலி ப்ரெஷர் அண்ட் வெலாசிட்டி உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். இப்போ இது வந்து ஒரு வெலாசிட்டி காம்பவுண்ட், இங்க ஒரு வெலாசிட்டி காம்பவுண்ட் இருக்கு. இது ரெண்டையும் கம்பைன் பண்றதுனால இட் இஸ் த ப்ரெஷர் வெலாசிட்டி காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.